சேருங்கள் இறைக்குலமே, மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தினில் சங்கமிப்போம். வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதை அருளின்போம், இருப்பதை பகிர்வதை சமமின்போம். நல்வாழ்வை ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வை ஆன்மீக வழிபாடு, இந்த திருப்பலி அதற்கொரு ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறைக்குலமே, மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தினில் சங்கமிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்ற பெருவிழாவினை தாயாம் திரு அவையோடு இணைந்து பெருமகிழ்வோடு இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த விண்ணேற்றம் நம்முடைய வாழ்வினுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், சொல், செயல் இவற்றால் நாமும் உயர்ந்து நிற்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். அவரால் நம்முடைய வாழ்வு ஏற்றம் காண, உயர்வடைய, மேன்மை மிக்கவர்களாய், பேறு பெற்றவர்களாய் வாழ இறைவன் இந்த நாளில் உயர்ந்து சென்ற இறைவன் நம்மை ஆசிர்வதித்து நம் வாழ்வையும் மேன்மேலும் உயர்த்த சிறப்பாக இத்திருப்பலியிலே இணைந்து நாம் ஜெபிப்போமாக. இறையாசிரை பெற பக்தியோடு இணைந்து மன்றாடுவோமாக. அன்பு சகோதர உள்ளங்களே, இத்திருப்பலியில் பக்தியோடு நாம் பங்கெடுக்க பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உலகத்திலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. உன்னதத்திலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, இல்லமல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல ஆண்டவரே, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக மாறுகின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் எனும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். துன்புற்று இறந்த பின் 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாமம் பாடாத நாளில்லையே, நீ இல்லா என் வாழ்வில் நிறைவில்லையே. உன் நாமம் பாடாத நாளில்லையே, நீ இல்லா என் வாழ்வில் நிறைவில்லையே. உன் அன்பையே நான் பாடுவேன், உனக்காகவே இனி வாழுவேன். உன் அன்பையே நான் பாடுவேன், உனக்காகவே இனி வாழுவேன். உன் நாமம் பாடாத நாளில்லையே, நீ இல்லா என் வாழ்வில் நிறைவில்லையே. பொருளில்லா என் வாழ்வு சுமையானதே, நிலையில்லா சொந்தங்கள் பறந்தோடுதே. பொருளில்லா என் வாழ்வு சுமையானதே, நிலையில்லா சொந்தங்கள் பறந்தோடுதே. என்னை தேடும் உன் அன்பு நிலையானதே, என்னை தேடும் உன் அன்பு
உருவானதே, உயிராக உடலாக உருவானதே, உன் நன்மையை நான் பாடுவேன். உனக்காகவே இனி வாழுவேன். உன் நன்மையை நான் பாடுவேன். உனக்காகவே இனி வாழுவேன். உன் நாமம் பாடாத நாளில்லையே, நீ இல்லா என் வாழ்வு நிறைவில்லையே. உன் நாமம் பாடாத நாளில்லையே, நீ இல்லா என் வாழ்வு நிறைவில்லையே. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால்தான் அவர் உயரே ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலங்களுக்குள்ளும் மேலாக ஏறி சென்றார். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முயற்சி அடைவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவினுடைய நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு 40 நாட்கள் தொடர்ந்து தம் சீடர்களுக்கு தோன்றி அவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினார். அவர்களை உழைப்பால் வாழ்வில் மேன்மேலும் முன்னேற தூண்டினார். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு துணிவையும் தைரியத்தையும் கொடுத்தார். இதன் வழியாக இந்த அன்பு சீடர்கள் நம்பிக்கை வாழ்வு வாழ வேண்டும், ஆண்டவர் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையினுடைய சாட்சிகளாக வாழ வேண்டும். தங்களுடைய வாழ்வினால் நற்செய்தி பணியினால் சாட்சிகளாக கிறிஸ்துவுக்கு திகழ வேண்டும். மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளுகின்ற உன்னதமான பேரு பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உறுதியை இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அளிப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. என் அன்பிற்குரியவர்களே, விவிலியத்தினுடைய பக்கங்களை நாம் புரட்டி பார்க்கும் போது அற்புதமான 3 நபர்களுடைய வாழ்வு நமக்கு மிக பெரும் சான்றாக அமைந்திருக்கிறது. தொடக்க நூல் புத்தகம் 5வது அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள இறைவார்த்தைகள் ஏனோக்கு என்கிற மனிதரை பற்றி குறிப்பிடுகிறது. ஏனோக்கு 300 ஆண்டுகள் கடவுளோடு நடந்தாராம். பிறகு அவர் கடவுளோடு நடந்து கொண்டிருக்கிற வேளையில் திடீரென்று அவரை காணவில்லை. ஏனென்றால் கடவுள் அவனை எடுத்துக் கொண்டார் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. ஏனோக்கு விண்ணேற்பு அடைந்தார் என்பதனுடைய அடையாளம்தான் இந்த வார்த்தைகள் என்பதை விவிலிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார். அவ்வாறே எலியாவினுடைய வாழ்வையும் பார்க்கிறோம். 2 அரசர்கள் புத்தகம் 2வது அதிகாரம் 11 முதல் 12 வரை உள்ள இறைவார்த்தைகள். இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்திற்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தாய், என் தந்தாய், இஸ்ராயலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கத்தினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிற வேளையில் எலியாவினுடைய விண்ணேற்பை பற்றி இந்த இறைவார்த்தைகள் முழுமையாக எடுத்துரைப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவ்வாறே அன்னை மரியாளும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டால் என்பதற்கான சான்றுகள் விவிலியத்தில் இல்லை. ஆனால் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு அன்னை மரியாளுடைய
விண்ணேற்பு பற்றி இவ்வாறு கூறுகிறது. மாசற்ற கன்னி ஆதி பாவக்கரை எதுவுமின்றி பாதுகாக்க பெற்று தம் மண்ணுலக வாழ்வு நிறைவேதியதும் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணுலக மாற்றுக்கு எடுத்துச் செல்ல பெற்றார். அனைத்துலக அரசியாக கடவுளால் உயர்த்த பெற்றார். ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவரானவரும் பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவருமான தம் மகனுக்கு இன்னும் அதிக நிறைவாக ஒத்தவராகுமாறு இவ்வாறு அவர் உயர்த்த பெற்றார் என்று 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை அழகாக குறிப்பிட்டு சொல்லுகிறது. இவ்வாறு வரலாற்றில் பல்வேறு நபர்கள் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு விண்ணேற்றம் அடைந்தார் என்பதை நாம் இந்த இடத்திலே சிறப்பாக நினைவு கூற வேண்டும். காரணம், ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை, மாறாக அவரே தானே விண்ணேற்றம் அடைந்தார் என்று சொல்லுகிற வேளையில் அவரே எழுந்தருளி விண்ணிற்கு சென்றார். அவரை எவரும் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. காரணம், அவர் இறைமகனாக இருந்ததால், மெசியாவாக இருந்ததால், ஆண்டவரும் கர்த்தருமாக இருந்ததனால். எவ்வாறு விண்ணகத்திலிருந்து இந்த மண்ணுலகிற்கு இறங்கி வந்தாரோ அதே போன்று இந்த மண்ணுலக வாழ்வு முழுவதும் நிறைவேறிய பின் தானே விண்ணிற்கு அவர் எழுந்தருளி செல்லுகிறார். அதுதான் உன்னதமான பேறு பெற்ற விழாவாக இந்த விழாவினுடைய முக்கியத்துவம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் அன்பிற்குரியவர்களே, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்கிற நம்பிக்கை வார்த்தைகளை தன் அன்பு சீடர்களுக்கு கொடுப்பதையும் காணுகிறோம். இதன் வழியாக நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம், விண்ணிற்கு செல்லுவோம் என்பதுதான் இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிற நிச்சயமான வார்த்தைகள். அன்பிற்குரியவர்களே, ஒரு ஏழை தாய் இருக்கிறார். அந்த தாய்க்கு 3 பெண் பிள்ளைகள். கணவன் இந்த பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கும் போதே இறந்து போகிறார். மாரடைப்பு நோயினால் அவர் இறந்து போகிறார். இந்த குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியவில்லை இந்த கைம்பெண்ணுக்கு. எனவே சாதாரண கூலி வேலைக்கு போகிறார். ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு சென்று மரத்தை வெட்டி பிழைப்பு நடத்துவதுதான் இவருடைய வாழ்க்கை தொழிலாக மாறிவிட்டது. மரங்களை வெட்டி அவற்றை விறகுகளாக சேகரித்து யாவருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் கொண்டு கொடுத்துவிட்டு அதன் வழியாக வருகிற தொகையை வைத்துக் கொண்டு தானும் தன் பிள்ளையும் தன் குடும்பத்தையும் நடத்தி வந்தால் இந்த ஏழை கைம்பெண் நாட்கள் கடந்து கொண்டே போகிறது. இந்த ஏழை கைம்பெண்ணுக்கு ஒரு ஆசை இருந்தது, ஒரு கனவு இருந்தது, ஒரு லட்சியம் இருந்தது. அந்த லட்சியம், அந்த கனவு, தன் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்கிற அந்த லட்சியம். அந்த உயர்வான லட்சியத்தில் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த கொடுமையான வெயிலிலே துன்பத்தை அனுபவித்தாலும் பரவாயில்லை, தன் பிள்ளைகள் நாளுக்கு இதே துன்பத்தை அனுபவிக்க கூடாது என்பதற்காக அந்த ஏழை தாய் தன்னுடைய உழைப்பின் வழியாக வருகின்ற சிறு ஊதியத்தை தன் பிள்ளைகளுக்காக செலவழித்தாள். அந்த பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்தாள். பிள்ளைகளும் நன்றாக படிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகள் அருமையாக பள்ளிக்கு செல்லுகிற வேளையில் அந்த வீட்டினுடைய வாசல் பகுதியில் வந்து நின்று கொண்டு அந்த ஏழை தாய் தன் பிள்ளைகளுக்கு கை அசைத்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாளாம். நாட்கள் கடந்து கொண்டே போகிறது. பிள்ளைகளுக்கும் திருமண வயதாகிறது. ஆனால் அந்த தாய் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு விடுகிறார். படுத்த படுக்கையாக கிடக்கிறார். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது தன்னுடைய அந்த 3 பிள்ளைகளையும் அழைக்கின்றார். 3 பெண் பிள்ளைகளும் அந்த தாயினுடைய அந்த மரண படுக்கையை சூழ்ந்து நிற்கிறார்கள். அந்த 3 பிள்ளைகளுடைய கைகளை பிடித்துக் கொண்டு அந்த தாய் இவ்வாறு சொல்லுகிறாள், பிள்ளைகளே, எனக்கு ஒரு கனவு உண்டு, எனக்கு ஒரு கனவு உண்டு.
என் பிள்ளைகள் திருமணம் ஆவதற்கு முன்பாக நான் ஒரு நல்ல வீட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நினைத்தேன். நல்ல ஒரு அழகான வீட்டை கட்டி எழுப்பிய பின்பு அதன் பிறகு என் பிள்ளைகளை கௌரவமான ஒரு இடத்திலே நான் கட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதற்காக ஒரு சிறு தொகையையும் சேர்த்து வைத்திருக்கிறேன். ஆனால் திடீரென்று இப்படி நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கிறேன். இன்றைக்கோ நாளைக்கோ என்று என் உயிர் போராடி கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் பணியை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும், இதற்கான சாட்சிகளாய் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று அந்த கையை பிடித்துக் கொண்டு தாய் கதறி பேசுகிறார். அந்த மரண படுக்கையிலே அவருடைய உயிரும் பிரிந்து போகிறது. பிள்ளைகள் மூவரும் ஒன்றாக இணைந்தார்கள், உழைத்தார்கள். அந்த உழைப்பின் வழியாக தன் தாயினுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக அழகான அற்புதமான ஒரு இல்லத்தை கட்டி எழுப்பினார்கள். என் அன்பிற்குரியவர்களே, அந்த இல்லத்தை கட்டி எழுப்பி அந்த நாளிலே இந்த பெண் பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து கொண்டு அந்த ஊரில் இருக்கிற ஏழை பெரியோர்களை அழைத்து, அவர்களுக்காக 10 பேரை அழைத்து புடவையை வாங்கி தந்து தன் அம்மாவை நினைவை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்பொழுது இவர்கள் சொன்ன இந்த வார்த்தைகள், ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெளியே செல்லும் போது என் தாய் இந்த வாசற்படியில் வந்து நின்று கொண்டு பாதுகாப்பாக சென்று வாருங்கள் என்று கையசைத்து எங்களை வழி அனுப்புவார். நிச்சயம் எங்களுடைய வாழ்வினால் இதோ இந்த தாய் விண்ணகத்திலே அவர் நிச்சயம் வீற்றிருப்பார். எங்களுடைய வருகைக்காக கையசைத்து அவர் காத்து கொண்டிருப்பார். ஒருவேளை நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து, தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து, உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மீண்டும் அதே இடத்திற்கு செல்லுகிற போது கடவுளுக்கு கரம் கூப்பி நன்றி சொல்வார், என் அன்பு தந்தையே, என் பிள்ளைகள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இதோ என்னிடத்திலே வந்து சேர்ந்து விட்டார்கள் என்று. அத்தகைய உன்னதமான பாக்கியத்தை எடுத்துக் கூறுவதுதான் சீடர்களுடைய வாழ்வாக இருந்தது. இந்த விண்ணேற்ற பெருவிழா என்பது 3 மிக முக்கியமான சிந்தனைகளை சீடர்களுக்கு விதைக்கிறது. ஒன்று, உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லும் போது இறைவனுடைய நற்செய்தி அன்பின் நற்செய்தி, இறைவனுடைய நற்செய்தி நம்பிக்கையின் நற்செய்தி, இறைவனுடைய நற்செய்தி பிறருக்கு வாழ்வை கொடுக்கின்ற நற்செய்தி. அந்த நற்செய்தியை சீடர்கள் எடுத்துக்கொண்டு உலகெங்கும் சென்று அறிவித்தார்கள் என்பதுதான் இதோ இந்த விண்ணேற்ற பெருவிழாவினுடைய மகத்துவம். இரண்டாவது, நீங்கள் சென்று குணமாக்குங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். குணமாக்குங்கள். எவர் மீதெல்லாம் நீங்கள் கரங்களை வைத்து ஜெபிப்பீர்களோ அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், நலமடைகிறார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அவ்வாறே இவர்கள் சென்ற இடமெல்லாம் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடந்தவர்கள், தீய ஆவியினால் பீடிக்கப்பட்டவர்கள், உடல் வலியினால் வேதனையினால் துடித்தவர்களை சுகப்படுத்தினார்கள் இந்த அப்போஸ்தலர்கள். விண்ணேற்றம் அடைந்ததனுடைய நிறைவு இந்த அன்பு சீடர்களின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய ஆவியின் செயல்பாடாய் அமைந்திருந்தது. என் அன்பிற்குரியவர்களே, இத்தகைய பணியைத்தான் அவர்கள் செய்தார்கள். உறுதிப்படுத்துகின்ற பணி. நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம், தவித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இருக்கிறோம், உயிருக்காக அனுதினமும் போராடி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். வாழ்வோமா, எப்படி இருப்போம் என்பது நம்முடைய ஏக்கமாக, கவலையாக இருக்கிறது. இப்பேற்பட்ட தருணத்தில் தான் ஆண்டவருடைய இந்த விண்ணேற்றம் நம் வாழ்விலும் ஏற்றம் காணக்கூடிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையில், நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய மனிதநேய பண்பால், உதவி செய்கின்ற மனப்பான்மையால், கருணை உள்ளத்தினால், இரக்க குணத்தினால், உயர்ந்த லட்சியத்தால் நாமும் விண்ணேற்ற ஆண்டவருடைய விழாவினை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். நம் கண்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது பதிய வைக்க வேண்டும். கலிலேயரே, ஏன் இன்னும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது அந்த கலிலேயர்கள் தங்களுடைய கண்களை இயேசுவின் மீது பதிய வைத்தார்கள். நாமும் நம் கண்களை இயேசுவின் மீது பதிய வைக்க வேண்டும். துன்பமான தருணங்களில், கஷ்டமான நேரங்களில், தோல்வியின் போது, நோய் நொடியில் இருக்கும் போது, தனிமையில் வாடும் போது, வெறுமையினால் இருக்கும் போது, சோர்ந்து விழும் போது, உடைந்து போகும் தருணங்களில் நம் கண்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் பதிய வைக்க வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு எதில் நிறைவு காணுகிறது என்று பார்க்கும்போது நாமும் இயேசுவோடு இணைகின்ற போதுதான், அந்த நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் போதுதான், அந்த விண்ணேற்றத்தில் நாமும் பங்கு பெறும் போதுதான் நம்முடைய வாழ்வு, இந்த மண்ணுலக வாழ்வு நிறைவு காண்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உன்னத தெய்வீக பலியில் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக.
ஆமீன். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்ட இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம் கண்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது பதிய வைக்கும் வண்ணமாக நம் உள்ளத்தில் எழுகிற விண்ணப்பங்களை சொல்லி கடவுளிடத்தில் நம்பிக்கையோடு உறுதியோடு நாம் வேண்டி சுபிக்க இருக்கிறோம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே என்கிற பாடலை பாட அந்த 2 வரி பாடல்களோடு நம் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களாய் உருக்கத்தோடு இந்த விசுவாசிகளின் மன்றாட்டுக்களை நம் உள்ளத்திலிருந்து எழுந்தருளி இறைவனுடைய திருப்பாதம் சமர்ப்பித்து வேண்டி சுபிப்போமாக. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கருணையும் கடலுமான இறைவா, இதோ இந்த விண்ணகத்தை படைத்தவரே, மண்ணுலகை படைத்தவரே, மானிட உயிர்களை இதில் வாழ வைத்தவரே, நீ பாறை, இந்த பாறையின் மீது என் திரு அவையை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி அன்பு தகப்பனே, அழகான இந்த அற்புதமான திரு அவையை நீர் கட்டி எழுப்பி இருக்கிறீர். இந்த உலகத்திலே நிலை நிறுத்தி இருக்கிறீர். திரு அவையை வழிநடத்துகிற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் என ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக. துறவர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு துறவிகளை ஆசிர்வதிப்பீராக. இந்த இக்கட்டான காலகட்டத்திலே அப்பா, ஏராளமான குருக்கள், ஏராளமான அருட்கண்ணியர்கள் தங்களுடைய உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். சேவை மனப்பான்மையில் தொண்டு பணிகளில் ஈடுபட்டு
தங்கள் உயிரை இழக்கின்ற குருக்களுக்காக, ஆயர்களுக்காக, அருட்கண்ணியர்களுக்காக இவ்வேளையில் உருக்கத்தோடு உம்மை வேண்டி ஜெபிக்கின்றோம். உம் அருள் ஆசீர்வாதங்களுக்காக மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. வாழ்வினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்களுக்கு உறுதியை தருகின்ற நல்ல ஆண்டவரே அப்பா, நாங்கள் சோர்ந்து போகும்போது, கீழே விழும்போது, தோல்வியில் இருக்கும்போது, இக்கட்டான தருணத்தில் இருக்கும் போதெல்லாம் எங்களை மீண்டும் மீண்டுமாய் வலுகொடுத்து தூக்கி நிறுத்துகிறவரே, இதோ ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே நாங்கள் நிற்கின்றோம். தகப்பனே, உம்முடைய குரலுக்காக, உம்முடைய விண்ணப்பத்திற்காக வேண்டி நிற்கிற வேளையில் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற உருக்கத்தோடு வேண்டி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் படுகிற அல்லல்களை நீர் கண்ணோக்கி பாரும் தேவனே. இதோ ஏராளமான பிணக்குவியல்கள் கண்ணீரோடு, ஓலங்களோடு, மரண ஓலங்களோடு நாள்தோறும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற வேளையில் மக்களின் மீது நீர் கருணை கண்களை திருப்பியருளும். உம்முடைய இரக்க குணத்தினால் அன்பு ஆண்டவரே, இந்த உலகத்தை மீட்டுக் கொள்ளும். நாங்கள் இப்பேற்பட்ட கொடுமையான நோயிலிருந்து விடுதலை பெறும்படியான ஆசீர்வாதத்தை தரும்படியாய் தந்தையே உம்மிடத்திலே உருக்கத்தோடு வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அன்பு ஆண்டவரே, நீர் பிறந்த தேசத்திலே, நீர் வளர்ந்த தேசத்திலே, நீர் வாழ்ந்த தேசத்திலே அப்பா இன்றைக்கு கொடுமையான சூழ்நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாலஸ்தீன இஸ்ராயல் நாடுகளிடையே ஏற்படுகின்ற போர் சண்டைகள் எல்லாம் ஏராளமான உயிர்களை இன்றைக்கு கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது. தகப்பனே, உருக்கத்தோடு உம்முடைய இரக்க பெருக்கத்திற்காக வேண்டி ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தூதுவரான நீ, அமைதியை தருகின்ற அமைதியின் தூதுவரான நீ, நீர் பிறந்த அந்த தேசத்திலே இன்றைக்கு போர்களும் சண்டை சச்சரவுகளும் கலவரங்களும் நீடித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அப்பா அமைதியை தாரும், நிம்மதியை தாரும். உம்முடைய இரக்கத்தினால் இதோ இந்த சண்டை சச்சரவுகள் தீரும்படியாக, இந்த போர் சூழ்நிலைகள் மாறும்படியாக உமது ஆசீர்வாதத்திற்காக வேண்டி ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்க பெருக்கத்திற்காக வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஏழை எளியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், பொருளாதார நெருக்கடியில் தவித்துக் கொண்டிருப்பவர்கள், குறிப்பாக இந்த இக்கட்டான காலகட்டத்திலே ஏழ்மையினால் வாடிக்கொண்டிருக்கிற, வறுமையினால் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நீர் கண்ணோக்கி பாரும் தகப்பனே. இதோ இந்த பொது முடக்க காலகட்டத்திலே நாங்கள் செய்வது அறியாது திகைத்துக் கொண்டிருக்கிறோம். பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பணியாளர்களை ஆசிர்வதியும். மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள் என ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அன்பு தகப்பனே, கூடிய விரைவிலேயே இந்த நிலைமை மீண்டும் மாறக்கூடிய ஆசீர்வாதத்தை, விடுதலையை, மீட்பை தரக்கூடிய கிருபையை உம்மிடத்திலே வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. வேண்டி உருக்கத்தோடு மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்தில் மன்றாடி இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம்
இதையேற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். வானம் தந்த ஒளி சுடர்கள், மேகம் தந்த மலை துளிகள், அவையெல்லாம் சிறந்தவை என்றோ நாங்கள் தரும் ஒவ்வொன்றும் குறைவுள்ளதென்றாலும் ஏற்றிட வேண்டுகிறோம். நாங்களும் சாயல், நாங்களும் அன்பு, இணைப்பாய் பரம்பொருளே. நாங்களும் சாயல், நாங்களும் அன்பு, இணைப்பாய் பரம்பொருளே. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்திற்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தால் நாங்களும் விண்ணகத்திற்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் எனும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா,
உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கும் மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் சுமக்கூடியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகவழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் மக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை, உயிர்ப்பின் மகிழ்ச்சியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அருள்வதாக. ஆமென். அப்பமீது அப்பாவில் இணைக்குது, ஆனந்தம் கண்டு ஆசையை தகர்க்கும் சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்கிறது, வெள்ளை நீர அப்பமீது
விண்ணகத்தை தருவது அப்பமிது அப்பமிது. சுமைகளை வருந்தி சுமந்திடும் போது தாங்கிடும் மனம் தரும் அப்பமிது. மனவினை இழந்து விழுந்திடும் போது இலை பாற்றி தருகின்ற அப்பமிது. என் சுமை எளிது என் நோகம் இனிது தீருதல் தருகின்ற அப்பமிது. என் சுமை எளிது என் நோகம் இனிது தீருதல் தருகின்ற அப்பமிது. அப்பமிது 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 அப்பமிது. அப்பாவில் இணைக்குது ஆனந்தம் கண்டு ஆசையை தகர்க்கும் சின்னஞ்சிறு அப்பமிது. சிந்திக்க வைக்குது வெள்ளை நீர அப்பமிது. விண்ணகத்தை தருவது அப்பமிது அப்பமிது. இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றேன். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்கி ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவின் உன்னத இறையாசிரை பெற்றுக் கொள்வோம். இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் ஆட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிற வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம்.
பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.